இன்றைய ராமாயண பகுதியில் நாம் செல்லப்போகும் நிகழ்வு ஒரு புதிய அதிகாரத்துக்கான கதவு போலிருக்கிறது. அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் சோதனைகள் நிரம்பிய ஒரு அத்தியாயம். தண்டகாரண்யத்தில் நுழைவு. இது ராமர், சீதா மற்றும் லக்குவனின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைகிறது. தர்மத்தின் பாதையில் நடக்கும் இந்த மூவரும் இப்போது மகா முனிவர்களின் தேசம் நோக்கி செல்கிறார்கள். ஆசிரம உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் ராமர், வன வாழ்க்கை உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை அனுபவிக்கப் போகிறார். இப்படியான பல அத்தியாயங்கள் இன்னும் வரவிருக்கின்றன. உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமர், சீதா மற்றும் லக்குவன் தசரதர் அளித்த வாக்கை காப்பதற்காக வனவாசத்தை தொடர்கிறார்கள். இப்போது அவர்கள் நுழையப் போகும் இடம் தண்டகாரண்யம். இது ஆழமான காடுகளும் முனிவர் ஆசிரமங்களும் நிறைந்தது. அவர்கள் அந்த வனத்துக்குள் நுழைந்ததும் ஒரு அரக்கன் இறங்குகிறார். அவன் பெயர் விராதன். விராதன் பிரம்மாவின் சாபத்தால் தான் இவ்வாறு மாறிவிட்டதாக சொல்கிறான். ராமர் அவனை வீழ்த்தி அவனுக்கு மோட்சம் அளிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் சரபங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைகிறார்கள். சரபங்கர் தன்னுடைய ஆன்மாவின் விடுதலைக்கு தயாராகி ராமருக்கு ஆசிர்வதிக்கிறார். அங்கிருந்து அவர்கள் சுதீக்ஷ்ண முனிவரின் ஆசிரமம் செல்கிறார்கள். சுதீக்ஷ்ணர் தண்டகாரண்யத்தில் உள்ள மற்ற முனிவர்களிடம் சென்று தர்மத்தை புரிந்து கொள்ளுமாறு ராமரிடம் கூறுகிறார். அவர்கள் பயணத்தின்போது பல முனிவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தன்னம்பிக்கையும் தர்மத்தின் மீது உறுதியும் பெறுகிறார்கள். ஒரு இடத்தில் அரக்கர்களால் வருத்தப்படுகின்ற முனிவர்களை பார்க்கிறார்கள். ராமர் அவர்களுக்கு தைரியம் அளித்து அரக்கர்களை அழிப்பேன் என்று உறுதியளிக்கிறார். இறுதியாக அவர்கள் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை அடைகிறார்கள். அகஸ்தியர் ராமருக்கு ஆசீர்வதித்து தர்மயுத்தத்திற்கு தேவையான தெய்வீக ஆயுதங்களை அளிக்கிறார். அந்த ஆயுதங்களில் முக்கியமானவை இந்திரனின் கதை, விஷ்ணுவின் சக்கரம் மற்றும் பிரம்மதத்தன் கொடைத்த வில். இந்த தண்டகாரண்ய பயணம் ராமருக்கு ஒரு பயிற்சி, ஒரு ஆன்மீகம் மாற்றமாகும். இது எதிர்காலத்தின் மகா யுத்தங்களுக்கு அடித்தளமாய் அமைந்தது. முனிவர்களின் ஆசிர்வாதங்கள், தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் தர்மத்துக்கு கட்டுப்பட்ட நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து ராமச்சந்திரரை மேலும் சக்தி வாய்ந்தவராக மாற்றின. அடுத்து என்ன நடக்கிறது? ராமர் அரக்கர்களை எப்படி சந்திக்கப் போகிறார்? அகஸ்தியர் அளித்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தப் போகிறார்? இதற்கெல்லாம் பதில் அடுத்த பகுதியிலேயே தெரியும். உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான இடத்தை கமெண்ட் செய்யுங்கள். கதை தொடர்கிறது. தர்மம் வெல்லும். ஜெய் ஸ்ரீராம்.